அடுப் ஒரு கடாயை பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பத்தை வச்சாச்சு. இதில் 4 கப் தண்ணி ஊற்றிடலாம். 1 2 3 4 கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றல கல்லெண்ணெய். பாஸ்தா ஒட்டாமல் வர்றதுக்கு வெந்து வரும்போது. இதில் 2 கப்பு பாஸ்தா எடுத்திருக்கேன். 2 கப்பு பாஸ்தா எடுத்துக்கிறேன். 250 கிராம். நான் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன்னா 500 கிராம் எடுத்திருக்கேன். பட்டாணி அடுப்பில் வச்சுருக்கேன் குக்கரில். பின்னாடி விழுந்துடாத. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் பாஸ்தா. நல்லா பாஸ்தா வேகுது. ஒரு 10 பட்டாணியும் 4 விசில் விட்டுருக்கிறேன். பட்டாணியை அது விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நீ பாஸ்தா நல்லா வேகட்டும். கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் பாஸ்தா. நல்லா வெந்துருச்சு பாஸ்தா. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. உனி தாளிச்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வடிகட்டிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வடிகட்டி எடுத்துடலாம்.
இது போல் எல்லாத்தையும் வடிகட்டி அடுப்பத்தை வச்சாச்சு. கடாயை வச்சிட்டேன். தண்ணி சுண்டுட்டோம். எண்ணெய் ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கல்லெண்ணெய், கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இங்கே வெங்காயம் 2 ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி பெரிய தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் தேவையான அளவு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டலாம். நல்லா வணங்கட்டும். இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். பாஸ்தா உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காய காய்கறிக்கு மட்டும் உப்பு போடணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம்.
கேரட் பீன்ஸ் போட்டுடலாம். கேரட்டு சின்ன கேரட்டை 4 கேரட்டு போட்டிருக்கேன். பீன்ஸு 5 பீன்ஸு 5 பீன்ஸு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் 2 கைப்பிடி போட்டுடலாம். நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்சட் இருக்குதுல்ல, அந்த பொடி தான் போடுறேன். நீங்கள் கொத்தமல்லி மிளகாய் பொடி எது இருந்ததுன்னா போட்டுக்கலாம். பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற குக்கரில் அதையும் ஊற்றிடலாம். பட்டாணி வேக வச்சுருக்கிறேன், 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டிருக்கேன். நல்லா கொதி வரட்டும், நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். மிளகாய் பொடி அரை ஸ்பூன், வரமிளகாய் பொடி. காரம் பத்தாது, அதனால போட்டிருக்கேன். நல்லா வேகட்டு. இதில் எங்கள் குட்டீஸுக்கெல்லாம் கொஞ்சம் காய் வேகலைன்னா திங்க மாட்டாங்க. அதனால நான் பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்குங்காட்டி அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டே வேஸ்ட் பண்ணாமல் பட்டாணியை 3 டைம் அலசி போட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா வெந்து வரட்டும் காயெல்லாம். பாஸ்தாவை அதுக்குள்ளே போட்டுடலாம். மசாலாலாம் பாஸ்தாவில் இறங்கட்டும்.
கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுடலாம். கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை போடணும்னு இல்லை, நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட தேவையில்லை. நான் வந்து இருந்தது அதனால போடுறேன். போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பாஸ்தா ரெடி. பாஸ்தா ரெடி. அடுப்பா பண்ணிடலாம். பாஸ்தா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இது கூட முட்டை ஊற்றி செய்கிறதுனால முட்டை ஊற்றி செய்யலாம். இது போலவே இது கூட கடைசியாக முட்டை ஊற்றி செய்யலாம். நான் முட்டை ஊற்றலை, வெறும் காயம் பட்டாணி மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். நீங்களும் இப்படி போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.